நீங்க பிள்ளையானால், இந்த வார்த்தையை ஆணித்தரமா சொல்றேன், நீங்க அவர் பிள்ளைனா உங்க காரியத்துல இன்னும் நம்பிக்கை இருக்கு, உங்க விஷயத்துல இன்னும் நம்பிக்கை இருக்கு, உங்க வாழ்க்கையில இன்னும் நம்பிக்கை இருக்கு. மூடிப்பட்ட ரிப்போர்ட்டை திரும்ப எடு, மூடிப்பட்ட காரியத்தை திரும்ப கையில் எடு. இந்த காரியத்தில் நம்பிக்கை உண்டு. அவர் பாதமே தஞ்சம் என்று எல்லாவற்றிலும் அவரை நம்பி இருக்கிற உள்ளமே, உனக்கு இந்த காரியத்துல இன்னும் நம்பிக்கை இருக்கு, இன்னும் நம்பிக்கை இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் தான் எனக்கு இதை செய்ய போறார் என்று நிச்சயத்தோடு காத்திருக்கிற உள்ளமே, நம்பிக்கை விட்டாத. இன்னும் இந்த காரியத்தில் நம்பிக்கை உண்டு. எந்த காரியத்தில் நம்பிக்கை அற்று இருக்கிறீர்களோ ஆண்டவர் திரும்ப அதை ரிஸ்டோர் பண்றார். இன்னும் இந்த காரியத்தில் நம்பிக்கை இருக்கு. எந்த காரியத்தை குறித்து இப்பொழுது சோர்ந்து இருக்கிறீர்களோ இந்த பகல் நேரத்தில் கர்த்தர் அதை ரிஸ்டோர் பண்றார். இன்னும் அந்த காரியத்தை குறித்து நம்பிக்கை இருக்கு. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி என்ன நிறுத்தணுமோ அப்படி நிறுத்துவார். நிறுத்துறது ஒரு நாள் நிறுத்தல்ல, அதன் பிறகு உன் வாழ்நாள் முழுவதும் நிற்கும்படி கர்த்தர் நிறுத்துவார். திரும்ப கர்த்தர் என்னை எடுப்பித்து நிறுத்துவார். தாவீதின் கூடாரத்தை திரும்ப கர்த்தர் எடுப்பித்து நிறுத்தினவர். பேதுருவின் வீழ்ச்சியிலிருந்து கர்த்தர் திரும்ப அவனை எடுப்பித்து நிறுத்தினவர். எத்தனை பேர் நம்ம திரும்ப என்னை எடுப்பித்து நிறுத்துற நாட்கள் தான் இந்த நாட்களை என்று விசுவாசிக்கிறவங்க. இது ஒரு ரிஸ்டோரேஷனா, இது திரும்ப கட்டி எழுப்புற நாட்களா? ஆமென். எடுத்து வாசிக்கலாம். சகரியா 1வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது என்னோட பேசின தூதனை நோக்கி, சேனைகளை கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா இந்த வார்த்தைக்கு ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இந்த சீயோன் மகாராஜா விரும்பி தெரிந்து கொண்டு வாசம் பண்ணுகிற இடம். இந்த சீயோன் தேவன் மிகவும் விரும்புகிற ஸ்தலம். ஹல்லேலூயா. எதை விரும்பி தெரிந்து கொண்டாரோ, யாரை விரும்பி தெரிந்து கொண்டாரோ அவர்களுக்காக தான் இந்த வார்த்தையை கர்த்தர் இந்த மாதத்திலே கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் அவர்களுக்காய் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமை. இந்த வைராக்கியம் என்பது என்மேல் வைத்த பாசத்தினால் வந்ததுன்னு சொல்றவங்க மாத்திர சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா. எத்தனை பேர் நம்புறீங்க என் மேல ஆண்டவருக்கு ரொம்ப லவ் இருக்கு? ஆமென். என் மேல வச்ச நேச வைராக்கியம் இந்த வைராக்கியத்தை உண்டு பண்ணது. ஆமென். நேச வைராக்கியம். அவர் இந்த வைராக்கியத்தோடு எழுந்து சொல்லுகிற வார்த்தை தான், நான் எருசலேமுக்காக. அதனால அவர் சொல்ல என்ன செய்ய போறாராம்? 17வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் பின்னும் கூறு என்றார். வைராக்கியத்தோடு எழும்பினவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? இன்னும் உனக்கு வாழ்க்கை இருக்குதுன்றார். இன்னைக்கு செய்தி, இன்னும் என் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருக்குது. இதை கர்த்தர் சொல்லதான் இந்த பகல் நேரத்தில் என்ன இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். நம்புறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கை ஒரு அமைதியான வாழ்க்கை மாறுமா என்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. ஆனால் வைராக்கியமா என் ஆண்டவர் இந்த மாதத்தில் எழும்புறதுனால எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. என் வாழ்க்கை அமைதியாய் மாறும், என் அழுகை சந்தோஷமாய் மாறுமா என்கிற கேள்வி எனக்கு இன்னைக்கு இருக்குது. ஆனால் என் ஆண்டவர் எனக்காய் வைராக்கியமா எழும்புறதுனால எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது. என் அழுகை சந்தோஷமாய் மாறும், என் அனச்சல் மாறுமா என்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. ஆனால் என் ஆண்டவர் எனக்காய் வைராக்கியமா எழும்புறதுனால எனக்கு இன்னைக்கு நம்பிக்கை உண்டு. என் அலைச்சல்களை கர்த்தர் மாற்றுவார் என்று, என் துக்கம் சந்தோஷமாய் மாறுமா என்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. ஆனா எனக்காய் வைராக்கியமா எழும்பினவர் ஒருவர் இருக்கிறதுனால எனக்கு இன்னைக்கு நம்பிக்கை இருக்கு. என் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா இந்த பலிபீடத்திலிருந்து பேசுகிறேன். இன்னும் நம்பிக்கை இருக்கு, இன்னும் நம்பிக்கை இருக்கு. பக்கத்துல 2 பேர் கை கொடுத்து இன்னும் நம்பிக்கை இருக்கு சொல்லுங்க. நம்பிக்கை முடியல, இன்னும் நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இருக்கு. எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சு? எனக்காய் ஒருவர் மகா வைராக்கியமா எழுந்தருளி இருக்கிறார். எனக்காய் ஒருவர் மகா வைராக்கியமா விசுவாசிக்கிற உள்ளமே நல்ல கைகளை தட்டி, ஓ இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மையே, ஓ இன்னும் துதிப்பே, இன்னும் துதிப்பே, இன்னும் நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கை என்னை பார்த்ததினால் என்னில் வந்த நம்பிக்கை அல்ல,
என்னை பார்க்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதனால் எனக்கு வந்த நம்பிக்கை. ஹல்லேலூயா. என்னை நான் பார்த்ததினால் வந்த நம்பிக்கை அல்ல, என்னை பார்க்கிற ஒருவர் வைராக்கியமா எழுந்தருளி இருக்கிறார் என்பதை நான் பார்த்ததினால். எத்தனை பேர் இந்த மாதத்தை நம்புறீங்க? இந்த வார்த்தை வேற யாருக்கும் அல்ல, இது எனக்கான வார்த்தை தான். எனக்காக ஆண்டவர் வைராக்கியமா எழும்ப போகிறார். என் குடும்பத்திற்காக ஆண்டவர் வைராக்கியமா எழும்ப போகிறார். ஹல்லேலூயா. 2 நாளைக்கு முன்பாகவே ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது என்ன வார்த்தை ஆண்டவரை பேசணும். இன்னைக்கு காலையில வர இந்த வார்த்தை இந்த மெசேஜ் எனக்கு கம்ப்ளீட் ஆகல. 2 நாள் நான் என்ன புலம்பிட்டு இருந்தேன் என் ஒய்ஃப்கிட்ட கேட்டா தெரியும். ஆமா, எனக்கு தூக்கம் வராது, காலையில் எழும்புனா ஃபீல், ஏன்னா வார்த்தை கம்ப்ளீட்டே ஆகல. ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் ஆண்டவர் இருதயத்தில் சொல்ல வச்சுட்டே இருந்தா, இன்னும் நம்பிக்கை இருக்கு, இன்னும் நம்பிக்கை இருக்கு. முடிஞ்சிருச்சா? இல்ல முடியல, இன்னும் நம்பிக்கை இருக்கு. இனி நடக்காத, இல்ல நடக்கும், இனி நம்பிக்கை இருக்கு. நிறைவேறாத, நிறைவேற நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இருக்கு. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். விசுவாசிக்கிற உள்ளமே என்ன செய்ய துடிப்பார் தெரியுமா? ஏசாயா 9வது அதிகாரத்தின் 7வது வசனத்துல இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 9வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தாவீதின் சிங்காசனத்தையும் அவர் திடப்படுத்தி இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதின் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். என்ன செய்யும்? 2 காரியம். 1 திடப்படுத்துவார், 2 நிலைப்படுத்துவார். சத்தமா சொல்லுங்க, திடப்படுத்துவார், நிலைப்படுத்துவார். அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். எப்படி என்ன நிறுத்தணுமோ அப்படி நிறுத்துவார். நிறுத்துறது ஒரு நாள் நிறுத்த அல்ல, அதன் பிறகு அவன் வாழ்நாள் முழுவதும் நிற்கும்படி கர்த்தர் நிறுத்துவார். திரும்ப கர்த்தர் என்னை எடுப்பித்து நிறுத்துவார். தாவீதின் கூடாரத்தை திரும்ப கர்த்தர் எடுப்பித்து நிறுத்தினவர். பேதுருவின் வீழ்ச்சியிலிருந்து கர்த்தர் திரும்ப அவனை எடுப்பித்து நிறுத்தினவர். எத்தனை பேர் நம்ம திரும்ப என்னை எடுப்பித்து நிறுத்துற நாட்கள் தான் இந்த நாட்கள் என்று விசுவாசிக்கிறவங்க? இதோ ரிஸ்டோரேஷனா, இதோ திரும்ப கட்டி எழுப்புகிற நாட்களா? கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்தது. இதை நம்மால் செய்ய முடியாது, இதை என்னோடு இருக்கிற யாராலும் செய்ய முடியாது. அப்படி செய்ய முடிந்திருக்குமானால் தூதர்கள் செய்திருக்கலாம். ஆனால் தூதர்களை பொழுது ஆண்டு விட்டு வந்து சொல்றாங்க, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, உங்க பிள்ளைங்க மட்டும், உங்க பிள்ளைங்க மட்டும், நீ நேசித்து தெரிந்தெடுத்த சீயோன், நீ விரும்பி தெரிந்தெடுத்த சீயோன். ஆண்டவரே, புறஜாதி எல்லாம் அமைதியா இருக்குது ஆண்டவரே, ஆனா உங்க பிள்ளை மட்டும் புலம்பிட்டு இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, புறஜாதிகள் எல்லாம் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற ஆண்டவரே, உங்க பிள்ளைங்க மட்டும் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆண்டவர். ஆண்டவர் வைராக்கியம் எழும்புறா. நான் என் பிள்ளைக்கு சிங்காசனத்தை திடப்படுத்து, நான் என் பிள்ளைக்கு அதை நிலைப்படுத்துவேன். கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்தது என்று நம்புற தேவ பிள்ளையே, எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு முன்பாய் அர்ப்பணித்து என்னை கர்த்தர் நிலைப்படுத்தி திடப்படுத்த போகிறார்? அவர் திடப்படுத்துவார். அவர் நிலை உங்க கரத்தை இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, என்னை திடப்படுத்துவார், என்னை நிலைப்படுத்துவார். He will establish, திரும்ப உங்களை திடப்படுத்தி, ஆமென், அது சஸ்டைன் பண்ணுவாராம். அவர் ஒன்றை செய்தால், பிரசங்கில ஒரு வார்த்தை இப்படி, அவர் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும். இனி கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறதை சத்துரு தொட முடியாது. இனி திரும்ப உங்களை கட்ட போறதை சத்துருக்கு தொட முடியாது. நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனவேதான் யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் தேசத்தை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, ஜனத்தை பார்த்து சொல்ற வார்த்தை 18 முதல் வாசியுங்கள். ஆமென். யோவேல் 2:18 முதல், அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு கடாட்சிப்பார், மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதில் முன் தண்டு கீழ்கடலுக்கும் அதில் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அதில் நாற்றம் எழும்பி அதில் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகூர். கர்த்தர் பெரிய காரியங்களை எனக்கு செய்வார் என்று நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவருடைய வைராக்கியம் இன்னைக்கு என்னது நமக்கு கொடுக்க போகுதுன்னா, இன்னும் எனக்கு இந்த வாழ்க்கையில நம்பிக்கை இருக்குங்கிறத சொல்ல.
ஹalleluya. எந்த காரியத்துல நம்பிக்கை அற்று இருக்கிறீர்களோ ஆண்டவர் திரும்ப அதை ரிஸ்டோர் பண்றார். இன்னும் இந்த காரியத்துல நம்பிக்கை இருக்கு. எந்த காரியத்தை குறித்து இப்பொழுது சோர்ந்து இருக்கிறீர்களோ இந்த பகல் நேரத்தில் கர்த்தர் அதை ரிஸ்டோர் பண்றார். இன்னும் அந்த காரியத்தை குறித்த நம்பிக்கை இருக்கு. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. சகரியா எனவேதான் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு சகரியா 8வது அதிகாரத்திலும் சீயோனை குறித்து திரும்ப ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிற வார்த்தை 2-3 வசனங்களை வாசியுங்கள். நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்று நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். அவருடைய வைராக்கியத்தினால் அவர் என் வாழ்க்கையில் உண்டு பண்ணுகிற மாற்றம் என்னை குறித்து இன்று பேசுகிற பேச்சுகளை மாற்றி பேச வைக்கும். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்ன குறித்து என்ன பேசிட்டு இருக்காங்களோ அதை சீக்கிரத்துல மாற்றி பேச ஆண்டவர் வைக்க போறா. இது கர்த்தருடைய வைராக்கியம் செய்யும் என்று நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் ஏசாயா 62வது அதிகாரத்தில் தீர்க்கதரிசியை கொண்டு 1-2-4 வசனங்களை சொல்லுகிறார். சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமல் அது நீதி பிரகாசத்தை போல அது ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல வெளிப்படு மட்டும் அமராமலும் இருப்பேன். அமராமல் ஏன் அமர மாட்டேன்னா இது வைராக்கியம் எழும்பினது. வைராக்கியம் எழும்பினவர் அமர மாட்டார். எதுவரை அமர மாட்டார்னா அடுத்த வசனம் சொல்லப்படுகிறது, ஜாதிகள் உன் நீதியை சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் இதுவரை அழைக்கப்பட்டது போல இல்ல சபையே. இனி அவர் உனக்கு என்ன சொன்னாரோ அதன்படிதான் தேசம் உன்னை அழைக்க போகிறது. நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி 4வது வசனம் சொல்லப்படுகிறது, நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். நம்புறவங்க ஆமென். எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. இந்த வாழ்க்கை குறித்து, இந்த காரியத்தை குறித்து, என் சூழ்நிலை குறித்து, என் பாதை குறித்து எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. ஹalleluya. 12வது வசனத்தில் சொல்றார், அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக்கொள்ளப்பட்டது என்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். இந்த வார்த்தை படிக்கும்போது ஆண்டவர் இப்படி பேசினார், தேடிக்கொள்ளப்பட்ட உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். எத்தனை பேருக்கு இந்த காலை நேரத்தில் நிச்சயம் இருக்கு, நான் தேடி வந்தவன் அல்ல, நான் அவரால் தேடப்பட்டு கொண்டு வந்தவன். நான் அவரால் தேடப்பட்டு கொண்டு வந்தவன். நான் அவரால் தேடப்பட்டு கொண்டு வந்தவன். இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை தேடிக்கொள்ளப்பட்டவனை என் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஹalleluya. இந்த தேடிக்கொள்ளப்பட்டவனுக்காக தான் என் ஆண்டவர் வைராக்கியமாக எழும்புவார். இஸ்ரவேலின் வீடுகளுக்குள்ளே அழுகையின் சத்தம் கேட்கும் போது பார்வோன் வீட்டுக்குள்ள சிரிப்பு சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தார். ஆமென். இந்த அழுகையின் சத்தம் கேட்க துவங்கின பிறகுதான் ஆண்டவர் இஸ்ரவேலுக்காய் வைராக்கியம் எழுப்புறார். அவர் வைராக்கியம் எழும்பின பிறகு ஒரு ராத்திரி வந்து பாருங்க. ஆமென். இந்த சாப்டர் இந்த சிச்சுவேஷன் அப்படியே திருப்பி போடுறார். அப்படியே திருப்பி போடுறார். இதுவரை இஸ்ரவேல் வீட்டில் அழுகை, பார்வோன் வீட்டில் சிரிப்பு. ஆனா அந்த ராத்திரி இஸ்ரவேல் வீட்டில் சிரிப்பு, பார்வோன் வீட்டில் அழுகை. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? சிலதை ஆண்டவர் திருப்பி போட போகிறார். ஓ ரபா ஷதலா பரகஷியா தலரா. என் வாழ்க்கையில சிலதை வைராக்கியமா எழும்பினவர் திருப்பி போட போகிறார். ஹalleluya. ஹalleluya. இன்னும் இந்த காரியத்தில் எனக்கு நம்பிக்கை உண்டு. எஸ்ரா சொல்லுகிறார் 10வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்திலே எல்லாரும் சேர்ந்து சொல்லுகிறார்கள், வாசிங்கள். ஆமென். எஸ்ரா 10வது அதிகாரத்தின் 2வது வசனம். அப்பொழுது ஏலாமின் புத்திரரில் ஒருவனாகிய எகியேலின் குமாரன் செக்கனியா இஸ்ராவை நோக்கி, நாங்கள் தேசத்து ஜனங்களில் உள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்துக் கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம். ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரவேலுக்காக நம்பிக்கை உண்டு. இன்னும் நம்பிக்கை உண்டு.
இந்த வார்த்தை சொல்லுவதற்கு ரீசன் என்னன்னா, 1வது வசனம் சொல்லப்படுகிறது, எஸ்ரா இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில். ஆமா, இந்த 2 வசனத்தை ஒரே வார்த்தையில சொல்ல விரும்புகிறேன். அவர் பாதமே தஞ்சம் என்று, எல்லாவற்றிலும் அவரை நம்பி இருக்கிற உள்ளமே, உனக்கு இந்த காரியத்துல இன்னும் நம்பிக்கை இருக்கு, இன்னும் நம்பிக்கை இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் தான் எனக்கு இதை செய்ய போறார் என்று நிச்சயத்தோடு காத்திருக்கிற உள்ளமே, நம்பிக்கை விட்டுறாத. இன்னும் இந்த காரியத்தில் நம்பிக்கை உண்டு. ஆமே, இந்த காரியத்துல இன்னும் நடக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஆகிலும் இன்னும் இந்த காரியத்துல எனக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு வார்த்தையை சொல்லி நான் செய்திக்குள் போக விரும்புகிறேன். அவர் சமூகத்தை விடாதிருப்பதில் நீங்கள் வைராக்கியம் காட்டுங்கள். உங்களை விடாம இருக்கிறதுல அவர் வைராக்கியம் காட்டுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் சமூகத்தை விடாம இருக்கிறதுல நீ வைராக்கியம் காட்டு. நீ அவருக்காய் காட்டுகிற வைராக்கியம் உங்களுக்காய் அவர் எழும்புகிற வைராக்கியத்தை காட்டுவார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னும் நம்பிக்கை உண்டா என்று இருந்த அவன் வாழ்க்கையில் உண்டான மாற்றம். ஒரு 3 பேரை குறித்து ஆண்டவர் தியானிக்க வச்சார். ஆனாலும் 3 பேரை குறித்து எனக்கு பேச முடியுமான்னு தெரியல. ஆனால் ஒருவன் வாழ்க்கையில நடந்த காரியத்தை ஆண்டவர் அதிகம் எனக்கு தியானிக்க வச்சதுனால எடுத்துக்கொள்வோம். 2 சாமுவேல் 4வது அதிகாரம். இதனுடைய 4வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலும் உடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரவேலில் இருந்து வருகிற போது அவன் 5 வயது உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவன் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவிபோசேத் என்று பெயர். இந்த மேவிபோசேத்தை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பலமுறை இந்த மேடையில பேசப்பட்ட ஒரு பெயர். இந்த மேவிபோசேத்துடைய பிறப்பு நல்லா தான் இருந்துச்சு. பிறந்ததே ராஜகுமாரனாய் தான் பிறக்கிறான். பிறக்கும் போது அவனுக்கு எல்லாமே இருந்துச்சு. 5வது வயதில் தான் அவன் நினைக்காத ஒரு இன்சிடென்ட் வாழ்க்கையில வருது. 5வது வயசுல, எனக்கு இப்ப மூத்த பையனுக்கு வயசு, அவனுக்கு என்ன தெரியும் இல்ல. அந்த 5 வயது வரையிலும் இந்த மேவிபோசேத்தின் வாழ்க்கை என்பது சூப்பரான வாழ்க்கை. பிறக்கும் போதே முடவன் கிடையாது. இங்கே வேதம் தெளிவாய் காண்பித்து தருகிறது. சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி கேட்டதும் 5 வயதுள்ளவனாய் இருந்த அவனை அவனுடைய தாதி எடுத்துக்கொண்டு ஓடி போகிறாள். அவள் போகும்போது அவசரத்துல அவன் விழுந்து, அதாவது அவன் ஓடினதுனால விழல, அவங்க தூக்கி ஓடினதுல. அப்ப இந்த பலவீனம் வந்தது தான் ஓடுதினதால வந்ததல்ல, யாரோ அவனை தூக்கிட்டு. அதாவது தன் வாழ்க்கையில அவன் சந்திக்க துவங்கின இந்த சூழ்நிலை என்பது அவன் நிமித்தம் வந்தது அல்ல. எல்லாமே அவன் லைஃப்ல அப்படியே மாறுது, டோட்டலா மாறுது. மேவிபோசேத் என்ற பெயருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவமானத்தை அழிக்கிறவன், வெட்கத்தை அழிக்கிறவன். ஆனா இப்ப அவன் லைஃப்ல எதுதான் வருது தெரியுமா? ஃபுல்லா அவமானமும் வெட்கமும். சிலரை பாருங்க, போட்டிருக்கிற பேருக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது இல்ல. சிலர்லாம் ஆனந்தம்னு பேர் வச்சிருப்பாங்க. யாராவது இருக்கிறீங்கன்னா தப்பா எடுத்துறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில பார்த்தா ஃபுல்லா அழுகையாதான் இருக்கும். சில சந்தோஷம் பேர் வச்சிருப்பாங்க. ஆமா, ஆனா அவங்க வாழ்க்கையில பார்த்தா கஷ்டமாவே இருக்கும். போட்டிருக்கிற பேருக்கும் வாழ்க்கையில நடக்கிறதுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆமா, பேர்ல சூப்பரா இருக்கும். மேவிபோசேத்னா என்ன? மேவிபோசேத்னா வெட்கத்தை அழிப்பவன். அவன் குடும்பத்துல பிறந்ததுமே எல்லாரும் என்னதான் நினைச்சிருப்பாங்கன்னா, வெட்கெல்லாம் அழிய போகுது, அவமானம் அழிய போகுது. அவன் பேர் கேட்டார் போல லைஃப்ல இருக்குன்னு பார்த்தா 5வது வயசுல இருந்து அவன் லைஃப்ல எதுதான் நடக்கு தெரியுமா? அவமானம். ராஜா குடும்பத்தில் இருந்த அந்த பதவி இப்பொழுது அவனை விட்டு விலக்கப்படுகிறது. இனி அரண்மனையில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. சரி, அட்லீஸ்ட் பலன் இருந்தா அதையாவது வச்சு தன் வாழ்க்கை கட்டி எழுப்பலான்னு பார்த்தா ஓடும் போது கீழே விழுந்ததுல அவன் கால்கள் முடவமாகுது. இந்த முடவன் ஆனதுனால அந்த காலத்துல பார்த்து பாருங்க என்ன கட்டளை வருதுன்னா, யாரும் எல்லைக்குள்ளேயே
சீயோன் கோட்டைக்குள்ளே வரக்கூடாதுன்னு தாவீது வேற கட்டளை போட்டாரு. எங்கேயுமே போக முடியாது. இனி ராஜா வீட்டு பிள்ளைன்னு சொல்ல முடியாத நிலை. கோட்டைக்கு எல்லைக்குள், அரண்மனை வாசலுக்குள் கூட வர முடியாத நிலை. இனி எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டாகுமா என்கிற ஒரு நிலை. ஆமென். வாழ்க்கை இருந்து அடுத்த ஒரு நிலை. இனி எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டா? இனி இந்த வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை உண்டா? அவன் இப்பொழுது உயிரோடு இருக்கிறது. தாவீது ஒரு நாள் என்ன நினைப்பாரு? தாவீது எனக்கு தயை காட்டுவார் இப்படியெல்லாம் நினைச்சதுனால அல்ல. ஆமென். கால் முடவன், எல்லாரும் செத்த கூட்டத்தில் இவனும் செத்து இருக்கணும், சத்துரு கையில இவனும் மாட்டி இருக்கணும். காரணம், ராஜாவை பிடிச்சிட்டாருன்னா ஜெனரேஷனையும் அழிக்கிறதுக்கு சத்துரு. ஏன்னா அடுத்த ஜெனரேஷன் எழும்பிடக்கூடாது, எழும்பி அவனுக்கு யுத்தத்துக்கு வந்துடக்கூடாது. எனவே ஒருத்தங்க யுத்தம் பண்ண போறாங்கன்னா அந்த குடும்பத்தை அழிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது அதுல தப்பி பிழைச்சவன் தான் யாரு? இந்த மேவிபோசேத். அப்படி இருக்கும்போது மேவிபோசேத் இப்ப கால்களும் மூடும். கால்கள் பலன் இருந்தாலாவது சரி ஒரு நம்பிக்கை இருக்கும். ஓகே, நம்ம எழும்பிடலாம், எழும்பி தகப்பனை போல நம்ம அந்த காரியத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இங்க எல்லாமே நஷ்டப்பட்டு இனி ஒரு நம்பிக்கை உண்டாகுமாங்கிற ஒரு இடம். இப்படி ஒரு நிலைக்கு வந்ததுனால மேவிபோசேத் எங்க போய் தங்க போறார்னா லோதேபார் என்கிற ஒரு இடத்துக்கு போறார். அதுதான் 2 சாமுவேல் 9வது அதிகாரத்தில் அவனை குறித்து சொல்லும் போது இப்படி சொல்லப்படுகிறது. வாசிங்கள் 4வது வசனத்தில், அவன் எங்கே என்று ராஜா கேட்டபோது ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். லோதேபாருக்கு போகிறான். இந்த லோதேபாரை குறித்து இன்னைக்கு தியானிக்கும் போது இந்த லோதேபாரை குறித்த சில அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த லோதேபாருடைய அர்த்தமே மேய்ச்சல் இல்லாத இடம் அல்லது மலர்ச்சி இல்லாத. அங்க அந்த நிலத்தில் ஒரு மலர்ச்சியே இருக்காது, வறட்சியான நிலம், வறுமையான ஊர். இந்த ஊர்ல ரொம்ப மக்கள் வாழ விரும்ப மாட்டார்கள். மக்கள் வாழ தகாத ஒரு இடத்துல தான் இப்ப யார் போய் இருக்கிறன்னா மேவிபோசேத் போயிருக்கிறார். ஆமென். சரி, முடமாயிடுச்சு. இந்த பையனை ஏதாவது நல்ல ஊர்ல கொண்டு போய் வாழ வைக்கலாம்னா அப்படி யாருமே முன் வரவில்லை. மேவிபோசேத்தும் அதை விரும்பவில்லை. ஆனா மேவிபோசேத்துக்கு இப்ப என்னவா இருந்திருக்கோன்னா, ஆண்டவரே என் வாழ்க்கை முடிஞ்சிடட்டும், ஏன்னா எல்லாமே நஷ்டப்பட்டு. எனவே அவன் எந்த ஊரை செலக்ட் பண்றார்னா லோதேபார் என்பது ஒரு வறட்சி இல்லாத இடம், மேய்ச்சல் இல்லாத இடம். அங்க போகிறவர்களுக்கு வாழ பிடிக்காது, அங்க போகிறவர்கள் வாழும்படி போக மாட்டார்கள், வாழ பிடிக்காதவர்கள் தான் அங்க போய் வாழ்வார்கள். ஆமா, ஏன் இந்த லோதேபார் அவர் செலக்ட் பண்றார்னா, ஒண்ணு எதிரிகள் நம்மளை பார்த்து அழிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தன் எல்லையை விட்டு போய் உட்காருகிறான். 2வது, அரண்மனையிலிருந்து தூரமான ஒரு இடம். ஏன்னா இந்த அரண்மனைக்குள்ள இனி வருவதற்கு வாய்ப்பில்லை. அரண்மனை விட்டு தூரமான இடத்துல போய் இருக்கிறார். 5 வயது வரை அவன் வாழ்ந்த வாழ்க்கை ஒன்று. ஆனா இப்போ அவனுக்கு தெரியும், இனி அந்த வாழ்க்கை என் லைஃப்ல வருவதற்கு வாய்ப்பே இல்லை. இனி எனக்கு இந்த லைஃப்ல இப்படி ஒரு வாழ்க்கை உண்டாகும் என்கிற நம்பிக்கையே இல்லை. இப்படிதான் அநேகருடைய வாழ்க்கை. எனக்கு இருக்கிற பேருக்கும் நான் வாழ்ற வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லை. நான் இன்னைக்கு சந்திக்கிற அநேக பிரச்சனைகள் நான் தப்பு பண்ணதுனால சந்திச்சது அல்ல, என் முற்பிதாக்கள் செஞ்ச தப்புனால. இன்னைக்கு அநேக குடும்பத்தில் பார்த்துருக்கிறீங்களா சில சாப கட்டுகள். ஆமை, இந்த கட்டு எதனால வந்திருக்கும் பார்த்தா அவங்க செஞ்ச தப்புனால இல்லை, அவங்க தாத்தா அல்லது யாரோ செஞ்ச ஒரு தப்பு. ஆமை, சில பெற்றோர் செய்த தவறுல சில பிள்ளைகள் பாதிக்கப்படும். இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு வார்த்தை அன்போடு சொல்லுகிறேன், பாரத்தோடு சொல்லுகிறேன், நம்ம பிள்ளைகளுக்கு நல்லது சேர்த்து வச்சுட்டு போங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு நல்லதை சேர்த்து வச்சுட்டு போங்க. நம்முடைய தலைமுறை நாளைக்கு எழுந்து நிற்கணும். ஆமே, நம்ம தலைமுறை நாளைக்கு எழுந்து நின்று சொல்லணும், எங்க அப்பா அம்மா எனக்கு நல்லதை சேர்த்து வச்சுட்டு போயிருக்கிறாங்க. என்னங்க இந்த மேவிபோசேத் தப்பு பண்ணாரு? அவன் பிறந்தது தப்பா அல்லது இந்த குடும்பத்தில் பிறந்தது தப்பா? எந்த தப்புமே இல்லாத மேவிபோசேத்துக்கு இப்பொழுது எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்துடுச்சுன்னா, இனி எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டாகுமா, எனக்கு ஒரு தயவு உண்டாகுமா, எனக்கு இனி இப்படி ஒரு லைஃப் உண்டாகுமா, இப்படி ஒரு லைஃப் உண்டாகுமா? ஆமே, இப்படிப்பட்ட கேள்வியோடு இருக்கிற உள்ளமே
இந்த பகல் நேரத்தில் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா சொல்றேன். எஸ், இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கை மேவிபோசேத் உன்னால் உண்டாக போற நம்பிக்கை அல்ல. அரண்மனைக்குள் தாவீது என்று ஒருவன் இருக்கிறார், எனக்காய் ஒருவர் பரலோகத்தில் வைராக்கியமாய் எழுந்தருளுகிறார், அவரால் உண்டாகிற நம்பிக்கை இது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் போதுதான் ஒரு நாள் வீட்டு வாசலை வந்து ஒருவன் தட்டி கொண்டிருக்கிறான். ஒரு நாள் அவன் வீட்டு வாசல் இதுவரை கேட்காத தட்டல் கேட்கப்படுது. இதுவரை தேடி வராதவர்கள் தேடி வருகிறார்கள். இதுவரை அவனை பார்க்க விரும்பாதவர்கள் பார்க்க விரும்புகிறார்கள். ஹல்லேலூயா. இது மேவிபோசேத்துக்கு ஷாக்கா இருந்திருப்பார். ஏன்னா இருக்கிற வீடை தேடி ஒரு கூட்டம் வருதா, நான் இருக்கிற வீடை தேடி ஒரு ஜனம் வருதா. ஹல்லேலூயா. காலையில வந்து கதவை தட்டும் போது அவன் திறந்து பார்க்கிறான். ஆமென். யார் வந்திருக்கிறாங்க தெரியும்? எங்கிருந்து வந்திருக்கிறாங்க? அரண்மனையில இருந்து வந்திருக்கிறாங்க. எதுக்கு இப்ப என்ன தேடி? உனக்காய் ஒருத்தர் வைராக்கியம் எழுந்தருள இருக்கிறா. ஓ மேல தயவு காட்டுறதுக்கு ஒருத்தர் வைராக்கியம் எழுந்தருள இருக்கிறா. இனி நம்பிக்கை உண்டா என்கிற வாழ்க்கையோடு இருக்கிற உள்ளமே இனி நம்பிக்கை உண்டு என்கிற. ஹல்லேலூயா. இனி நம்பிக்கை உண்டா? கிட்டத்தட்ட இந்த அரண்மனையிலிருந்து இந்த லோதைபார் இருக்கிற தூரம் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தூரம். இந்த 100 கிலோமீட்டர் தேடி, அதுக்கு என்ன ரொம்ப ஆச்சரியம், இன்னைக்கு ரொம்ப யோசிக்க, தயவு காட்டணும்ல. பக்கத்தில் இருக்கிற யாரையாவது கூப்பிட்டு தயவு காட்டியிருக்கலாமே. தயவு தானே காட்டணும். இல்ல 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மேவிபோசேத்தே, உனக்கு இந்த தயவு பாராட்டப்படுதுன்னா இந்த சூழ்நிலை உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசித்து சொல்றீங்க, நான் இருக்கிறது எந்த சிச்சுவேஷன் ஆனாலும் எனக்கு இன்னைக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என் கர்த்தர் எனக்காய் வைராக்கியமா எழுந்தருளுவார் என்று நம்புறவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லப்படுகிறது. வாசியுங்கள். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். ஏன் இவ்வளவு தீவிரமா இந்த ராஜா செய்யறார்னா, ஏன் இவ்வளவு தீவிரமா இந்த அரண்மனையிலிருந்து ஜனத்தை அனுப்புறார்னா, 1வது வசனம் சொல்லப்படுகிறது, யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது. அதாவது தயவு காட்டுறதுக்கு இந்த தாவீது இப்ப எழும்பிட்டார். அவர் எழும்பிட்டார்னாலே செஞ்சு முடிச்சிருவார். ஒரு தாவீதே ஒன்ன செய்யணும்னு எழும்பிட்டார்னா செஞ்சு முடிப்பார்னா, எனக்காய் ஒருவர் வைராக்கியமா எழுந்தருளி இருக்கிறாரே, அவர் தாவீதிலும் மேலானவர். ஹல்லேலூயா. யாருக்கு செய்யறார்னா, இனி ஒரு நம்பிக்கை உண்டா என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருத்தனுக்கு செய்யறார். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு உள்ளமே, எந்தெந்த காரியத்தில் நம்பிக்கை இன்னைக்கு இல்லைன்னு சொல்லி மூடி வச்சிருக்கிறீங்களோ, இன்னைக்கு அந்த காரியத்துக்கு தான் கர்த்தர் பேசுறார். இன்னும் நம்பிக்கை இருக்கு, இன்னும் நம்பிக்கை இருக்கு. ஆலையில நம்பிக்கை இல்லாதிருந்த வீட்டு கதவை வந்து தட்டினது போல இன்னைக்கு நம்பிக்கை அற்று இருக்கிற சில இருதயத்தின் கதவை கதை தட்டி சொல்றார், உனக்கு நம்பிக்கை இருக்குது மேவிபோசேத்தே. ஹல்லேலூயா. ஏன் இந்த மேவிபோசேத்துக்கு தயவு காட்டுறார்? இந்த மேவிபோசேத்துக்காக இந்த தாவீது வைராக்கியம் காட்டுவதும், இந்த மேவிபோசேத்துக்காக இந்த தாவீது இவ்வளவு தீவிரமா இந்த காரியத்தை நடப்பிக்கிறதற்குமான காரணம் என்ன? 3 காரணங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இந்த மேவிபோசேத் யார் தெரியுமா? அவன் யோனத்தானின் பிள்ளை. இந்த வார்த்தை சொல்லும் போது நான் இப்படி சொல்றேன், அவன் ராஜா வீட்டு பிள்ளை. அவன் ராஜா வீட்டு பிள்ளை. ஆமென். அவன் ஏதோ ஒரு பிள்ளையா இருந்தால் இந்த ராஜா அவனுக்கு தயவு காட்டியிருக்க மாட்டார். நீ ராஜா வீட்டு பிள்ளைனால உனக்கு ராஜாவின் கண்களில் தயவு உண்டு. அவர் யாருக்காக வைராக்கியம் எழும்புறார் தெரியுமா? ஏதோ ஒரு பிள்ளைக்கல்ல, அவர் தம் ரத்தத்தால் மீட்டெடுத்த பிள்ளைக்காக. நான் ராஜா வீட்டு பிள்ளைன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஏங்க, இன்னும் இந்த வாழ்க்கையில உனக்கு நம்பிக்கை உண்டு நீ எதை வச்சுமா சொல்ற? நான் அவர் வீட்டு பிள்ளை. ஆமே. நான் ராஜா வீட்டு பிள்ளை சொல்றவங்க சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது ராஜா வீட்டு பிள்ளை மாதிரி இருங்க பார்க்கலாம். அவ்வளவுதான், ராஜா வீட்டு பிள்ளை. நீ ஏன் இந்த மேவிபோசேத்து ஏன் ஒரு நியூஸ் அனுப்பி விட்டு அவனை வர வைக்க வேண்டியதானே? இல்ல அவனை நீ போய் கூட்டிட்டு வான்றாரு. சீபா
ஆமே, நீ அரண்மனைக்குள்ள இருந்தாலும் அவன் கால்கள் முடவன், அவன் தான். அவனுக்கு இனி ஒரு வாழ்க்கை உண்டாங்கிற கேள்வியோட தான் இருக்கிறான். ஆனா நீ தான் அவனை போய் கூட்டிட்டு வரணும். ஏன்னா அவன் ராஜா வீட்டு பிள்ளை, அவன் ஏன் பிள்ளை. வாசிங்கள் யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதே யோவானை கொண்டு 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுகிறார், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினால் பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினால் நம்மையும் அறியவில்லை. மேவி போசேத்தே, உனக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்கு. மேவி போசேத்தே, நீ அரண்மனைக்குள்ள வருவதற்கும் திரும்ப உன் வாழ்க்கை கட்டப்படுவதற்கும் உன் லைஃப்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னையா நம்பிக்கை இருக்குது? ஆமா, எந்த நம்பிக்கையுமே இல்லாத இடத்தில் அல்லவா நான் இருக்கிறேன். நான் இருக்கிறது லோதே பார்ல இருக்கிறேன். இந்த லோதே பாரே செழிப்பில்லாத இடம், வாழ்க்கை இல்லாத இடம். இனி எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்பது எதை வச்சு சொல்ற? நீ ராஜா வீட்டு பிள்ளை, நீ ராஜா வீட்டு பிள்ளை. நீ ஏதோ ஒரு வீட்டு பிள்ளைனா நீ இன்னைக்கு புலம்புறது ரைட். நீ அவர் வீட்டு பிள்ளைனா உனக்கு நம்பிக்கை இருக்கு சபையே. நீ உனக்கு நம்பிக்கை இருக்கு சபையே. எத்தனை பேர் இந்த பகல் நேரத்தில் சொல்றீங்க, நான் ராஜா வீட்டு பிள்ளை? ஹல்லேலூயா, ஆமென். கால்கள் முடவனானாலும், ஆமே, என் வாழ்க்கையில எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்லாட்டாலும் நான் ராஜா வீட்டு பிள்ளைனால எனக்காக ஒரு நாள் உண்டு, எனக்கு ஒரு நேரம் உண்டு. விசுவாசிக்கிற உள்ளமே எத்தனை பேர் இந்த பகல் நேரத்தில் தேவனை மகிமைப்படுத்த முடியும்? நான் ராஜா வீட்டு பிள்ளை ஆனதுனால, நான் ராஜா வீட்டு பிள்ளை, என்னை ஒரு பிள்ளையாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமா. இப்படி பாக்குறீங்களா? ஏன் ஆண்டவர் எனக்குன்னு வைராக்கியம் எழும்புறீங்க? நீ ஏன் பிள்ளை. சீயோனுக்காக. அதனாலதான் சகரியால ஜனங்கள் தூதர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே புறஜாதிகள்லாம் அமைதியா இருக்கிறாங்க, என்ன என் பிள்ளை அழுதுட்டு மத்தவங்க அமைதியாவா? ஆமே, நம்ம மத்த பிள்ளைங்க அழுறத ரசிப்போம், ஆனா நம்ம பிள்ளை அழுதா தாங்க மாட்டான். பொல்லாதவர்கள் நீங்களே உங்க பிள்ளை அழுத தாங்க மாட்டேனா? அவர் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த இந்த பிள்ளைய அவர் தாங்க மாட்டார். எனக்கு என் ஆண்டவர் வைராக்கியமா எழும்புவார் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, நாம் அவர் வீட்டு பிள்ளை. எனவேதான் இளையகுமாரன் வீட்டுக்கு எப்படி வரானா, வேலைக்காரரின் ஒருவனாய் வந்த பிறகும் அவன் வந்தது பிள்ளையா இருக்கல்ல, வேலைக்காரனாய் ஒருவனாக வர. ஆனா வந்ததுமே அப்பா செய்யற காரியம் என்ன தெரியுமா? திரும்ப வஸ்திரத்தை கொடுக்கிறா, திரும்ப அதிகாரத்தை கொடுக்கிறா, திரும்ப பாதரட்சையை கொடுக்கிறா. ஏ, நீ என் பிள்ளைனா இந்த வீட்டுல உன்னை நான் எப்படி நிறுத்தணுமோ அப்படிதான் நிறுத்துவேன். என் பிள்ளைய மற்றவங்களை போல நிறுத்த மாட்டேன். ஹல்லேலூயா. புற ஜாதிகள் அமர்ந்து இருக்கும்போது பிள்ளை அலறுது. சில தாயாரை பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளைங்களா வச்சிருக்கிற தாயார் எவ்வளவு கூட்டத்தில் இருந்தாலும் அவங்க கவனம் ஃபுல்லா பிள்ளை மேலதான் இருக்கும். ஆமென். இப்போ ஒரு பிள்ளை அழுதுல நம்ம யாராவது பார்க்கிறோமா? இல்ல. ஆனா ஒரு ஆள் பார்ப்பாங்க. யார் பாப்பா? பெற்றெடுத்தவங்க. பார்த்துட்டு என்ன அழு அழு இப்படி சொல்லுவாங்களா? அந்த அழுகையை நிறுத்த என்ன செய்யணுமோ ஆண்டவர் எக்ஸாம்பிள் எடுத்தார. ஏ, நீ உன் பிள்ளை அழும் போதே அந்த அழுகையை நிறுத்துறதுக்கு செய்ய துடிக்கும் போது என் பிள்ளை அழுறத நான் பார்த்துட்டு இருப்பேனா? எத்தனை பேர் நான் சொல்றவா? என் பிள்ளை அழுறத நான் பார்த்துட்டு இருப்பேனா? எத்தனை பேர் தேவனை நான் அவர் பிள்ளைன்னு சொல்றவங்க? அவன் ஏன் ஆண்டவர் சீயோனுக்காக, எருசலேமுக்காக அவன் தப்பு பண்ணால ஆண்டவரே, ஆனாலும் உம்முடைய வைராக்கியத்தினால் இன்னும் இந்த பட்டணத்தை நன்மையினால் பரம்பி இருக்க பண்ணுவேன் சொல்ல ரீசன், அவன் யாரோ கிடையாது. அவன் நான் தெரிந்து கொண்ட என் பிள்ளை, நான் பெற்றெடுத்த பிள்ளை, நான் ஜெனிப்பித்த பிள்ளை. எத்தனை பேர் நான் அவர் பிள்ளையா இருக்கிறதற்காக விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி கொஞ்சம் விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்த விரும்புறவங்க, கர்த்தரை நீ அவர் பிள்ளை, நீ அவர் பிள்ளை. உனக்கு சந்தேகம் வேண்டாம். அப்பா பார்த்து பார், அப்பாக்கு தெரியும். அப்பா எழும்புகிறார் உனக்கா, அப்பா செஞ்சு முடிப்பார், அப்பா செஞ்சு முடிப்பார். ஹல்லேலூயா.
அப்பா பார்த்துட்டு இருக்க மாட்டார். என் பிள்ளை இந்த இடத்துல வெக்கப்படுவான்னு தெரிஞ்சா அப்பா பார்த்துட்டு இருக்க மாட்டார். என் பிள்ளை இதை தாண்டணும்னா நான் ஏதாவது செஞ்சாதான் உண்டுனா அவர் எனக்கா இறங்கி செய்வார். அவர் எனக்கா இறங்கி செய்வார். பிள்ளைங்கிறத மறந்துடுறோம். ஏன்டவர் இவ்வளவு வைராக்கியம்? தாவீதே, வேற சப்பானிகள் தானே வேணும், இந்த பக்கத்திலே இருக்கிறாங்க. ஏன் இந்த 100 கிலோமீட்டர் தாண்டி லோதேபார்ல இருக்கிற மேவிபோசேத்தை போய் பார்க்க ரீசன்? ஏன்னா அவன் பிள்ளை, அவன் ராஜா வீட்டு பிள்ளை. ஆண்டவரே, என்னை விட நல்லவர்கள் நிறைய பேர் இந்த பூமியில் இருக்கும்போது, என்னை விட நல்லா வாழ்ற எத்தனையோ பேர் இந்த பூமியில் இருக்கும்போது எனக்காக இவ்வளவு வைராக்கியம் எடுக்க ரீசன், நீ என் வீட்டு பிள்ளைப்பா, நீ நான் பெற்றெடுத்த பிள்ளைப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு விசுவாசிக்கிறவங்க. ஆமென். நீங்க பிள்ளையானால், இந்த வார்த்தையை ஆணித்தரமா சொல்றேன், நீங்க அவர் பிள்ளைனா உங்க காரியத்துல இன்னும் நம்பிக்கை இருக்கு, உங்க விஷயத்துல இன்னும் நம்பிக்கை இருக்கு, உங்க வாழ்க்கையில இன்னும் நம்பிக்கை இருக்கு. மூடி போட்ட ரிப்போர்ட்டை திரும்ப எடு, மூடி போட்ட காரியத்தை திரும்ப கையில் எடு. இந்த காரியத்தில் நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா. ராஜா வீட்டு பிள்ளை, நீ ஏன் பிள்ளை, ஏன் பிள்ளை. ஏதோ வீட்டுல இருக்கிற பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கும்போது ஏன் பிள்ளை நல்லா இல்லாமலையா? அவருக்கு இதுதான் தாங்க முடியல. என் பிள்ளை அழுறத பார்த்துட்டு என்னால இருக்க முடியாது. என் பிள்ளைக்கு இன்னும் பட்டணத்துல நன்மை இருக்கு, என் பிள்ளைக்கு இன்னும் ஆசீர்வாதம் இருக்கு, என் பிள்ளைக்கு மகிழ்ச்சி இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். என் பிள்ளை அழுதுட்டு இருக்கிறான், மற்ற வீட்டு பிள்ளைகள்லாம் சிரிச்சிட்டு இருக்குது. இஸ்ரவேல் கூடாரத்துல அழுக, எகிப்தின் கூடாரத்துல சிரிப்பு ஆண்டவருக்கு தாங்க முடியல. அப்படியே மாத்துறார், அப்படியே மாத்துறார். ஆமென். தேவனே நம்பி வாழுகிற அன்பு உள்ளமே, அவருடைய பிள்ளைங்கிறதுனால சில சூழ்நிலை இன்னைக்கு நீங்க சந்திக்கிறது நிமித்தம் சிலர் உங்களை சுற்றி பரியாசம் பண்றாங்கன்னா கவலையப்படாதீங்க. உங்களுக்குன்னு ஒருத்தர் வைராக்கியம் எழுப்புறார், உங்களுக்காக ஒருத்தர் வைராக்கியமா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். இன்னும் இந்த பட்டணம் நன்மையினால் விசுவாசிக்கிற உள்ளமே கம்பீரித்தார்ப்பரி. ஹல்லேலூயா. ஒன்று, ஏன் இந்த மேவிபோசேத் இப்படி ஒரு வாழ்க்கை இருந்த பிறகு இன்னொரு நம்பிக்கை உண்டாக ரீசன் என்ன? அவன் ராஜா வீட்டு பிள்ளை. இரண்டாவது, இந்த மேவிபோசேத்தே, இன்னும் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அடையாளம் என்ன? ராஜா கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? 2 சாமுவேல் 9வது அதிகாரம் அதோடைய 3வது வசனத்தை ஒரு விசை கூட வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாயிருக்கிறானா என்று கேட்டார். இன்னும் யாராவது ஒருத்தர் உயிரோட இருக்கிறானா? இதுதான் கொஸ்டின். இன்னும் யாராவது உயிரோடு இருக்கிறானாப்பா? எருசலேமுக்காக சீயோனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறது. ஏன் வைராக்கியம் பாராட்டுறார்னா, ஏன் இந்த மேவிபோசேத்துக்காக இந்த தயவு இவ்வளவு வைராக்கியமை பாராட்டப்படுகிறது என்றால், அந்த கூடாரத்தில் அந்த குடும்பத்தில் வேற யாரும் உயிரோடு இல்ல, இவன் மட்டும் உயிரோட இருக்கிறான். ஆமே. இன்னும் எனக்கு இதுல நம்பிக்கை உண்டா பாஸ்டர்? இன்னும் இந்த விஷயத்துல எனக்கு நடக்கும் நம்பிக்கை இருக்கா பாஸ்டர்? இருக்கு. எதை வச்சு சொல்றீங்க? நீங்க இன்னும் உயிரோட இருக்கிறீங்க. எனக்கு கர்த்தர் இன்னும் உயிரோட வச்சிருக்கிறார். இது ஒன்னே போதும். அவர் எனக்காய் வைராக்கியம் பாராட்ட போகிறார் என்பதற்கு இது ஒன்றே போதுமானது. ஹல்லேலூயா. ராஜா வேற எந்த ஒரு சர்டிபிகேட் எதுவுமே கேட்கல. ஒரே கொஸ்டின் தான் கேட்கிறார். ராஜா வீட்டு பிள்ளையா? எவனாவது உயிரோட இருக்கிறானா? மீதியா இருக்கிறானா? மீதியா இருக்கிறான் என்று தெரிந்ததுமே அவர் வாழ்க்கையில் தாவீது வைராக்கியம் பாராட்டுகிறார். இதேதான் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு 37வது அதிகாரம் அதனுடைய 31, 32 வசனங்களில் இப்படி சொல்லப்படுகிறது. வாசியுங்கள். 37வது அதிகாரம் 31, 32 வசனங்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாயிருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலிருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய வைராக்கியம் என்ன செய்யும் தெரியுமா? தப்பி மீதியா இருக்கிறவன திரும்ப வேர் பற்றி முளைக்க பண்றார். எத்தனை பேர் நம்புறீங்க? திரும்ப கர்த்தர் என்ன வேர் பற்றி எழும்ப பண்ண போகிறார். திரும்ப என்
கூடாரத்தை வேர்பற்றி எழும்ப பண்ண போகிறார். என் விஷயத்தை திரும்ப வேர்பற்றி எழும்ப பண்ண போகிறார். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒரு சேதம் அணுகாதபடி இதோ யாக்கோபே உன் கூடாரம் வேர்பற்றி எழும்பும். எதை வச்சு ஆண்டவரை செய்ய போறீங்க? இன்னும் அவங்க தப்பி இருக்கிறாங்க. இன்னும் மீதியா இருக்கிறவன் இவன் உயிரோட இருக்கிறானா? ஹல்லேலூயா, ஆமென். மேவிபோசேத் என்னைக்காவது நினைச்சிருப்பாரு, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே எனக்கு ஒரு நாள் ராஜா தயவு காட்ட போறான்? இல்ல இல்ல இல்ல. மேவிபோசேத்தின் அனுதினம் ஜெபம் எதுவா இருந்திருக்கும் தெரியுமா? எங்க ஒரு நாள் பிரச்சனை சந்திக்கிற நாம என்ன ஜெபிப்போம்? போதும் ஆண்டவரே, இந்த பிரச்சனை எல்லாம் என்னால தாங்க முடியல. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல ஒருத்தன் தன் வீட்டுல கூட இல்ல, இன்னொருத்தங்க வீட்டுல இன்னொருத்தங்களுடைய பராமரிப்புல இருக்கிறான். அதாவது இன்னொருத்தங்களுடைய பராமரிப்புல இருக்கிறோனாலே அது கொஞ்ச நாள் நல்லா இருக்கும். மேவிபோசேத்தால எதுவுமே செய்ய முடியாது. இன்னொரு வீட்டுல இன்னொருத்தங்களுடைய பராமரிப்பு கீழே இருக்கிறான். அவனுடைய டெய்லி ஜெபம் எதுவா இருந்திருக்கும் தெரியுமா? இல்லைன்னா டெய்லி கொஸ்டின் எதுவா இருந்திருக்கும் தெரியும்? எதுக்கு ஆண்டவர் என்ன உயிரோட வச்சிருக்கிறீங்க? எதுக்கு ஆண்டவர் இன்னும் நான் உயிரோட இருக்கிறேன்? எதுக்கு ஆண்டவர் இன்னும் நான் உயிரோட இருக்கிறேன்? ஹல்லேலூயா. இப்படியே நான் இருந்து சாகிறதுக்கா? ஆமென். தப்பி மீதி இருக்க வச்சிருக்கிறார்னா, இவ்வளவு பிரச்சனையில நீ இன்னைக்கு உயிரோட இருக்கிறனா, இவ்வளவு சூழ்நிலை நீ இன்னைக்கு உயிரோட காக்கப்படுகிறாய் என்றா எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிற வார்த்தை புரிகிறது? என் வாழ்க்கையில தேவன் வைராக்கியமா ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புறேன். தயவு பாராட்டுகிற தாவீதும் உயிரோட இருக்கிறார். தயவு பாராட்டப்படுகிற மேவிபோசேத் நீயும் உயிரோட இருக்கிற. என்னையும் உயிரோட வச்சு அவரும் இன்னைக்கு உயிரோட இருக்கிறார்னா எனக்கு நம்பிக்கை உண்டு. உந்தன் கரத்தில் என்னை நீ உருவாக்குவே. எனக்கு நம்பிக்கை உண்டு. உந்தன் என்னை நீ மீதியிடப்பட்ட மண்ணின் மேலும் மகத்தான திட்டம் வைத்தீ. புடமிடப்பட்ட ஓம் பெரிதான திட்டம் வலது கரத்தை உயர்த்தி எனக்கு நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கை உண்டு. உந்தன் கரத்தில் என்னை உருவாக்கு. ஓ எனக்கு நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கை உண்டு. உந்தன் கரத்தில் என்னை. இன்னும் இந்த காரியத்துல மேவிபோசேத்தே உனக்கு நம்பிக்கை இருக்க ரீசன் என்ன? நான் இன்னும் உயிரோட இருக்கிறேன். அது மட்டுமல்ல, எனக்கு தயவு பாராட்டுகிறேன். தேவனும் உயிரோட தான் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஏங்க ஆண்டவர் இன்னும் உங்களை காக்கணும்? செத்த கூட்டத்துல, எல்லாரும் செத்த கூட்டத்துல இவன் கீழே விழுந்தால விழுந்ததுல செத்து இருக்கலாமே. அப்படி செத்தா இவன் வாழ்க்கை எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம முடிஞ்சிருக்கும். மேவிபோசேத் அப்படிதான் கேட்டிருந்திருப்பார், ஆண்டவரே எதுக்கு ஆண்டவரே இப்படி ஒரு லைஃப்? நாள் போக 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 5 வயசுல தூக்கிடுவாங்கங்க. ஒரு ஸ்டேஜ் தாண்ட போற எத்தனை பேருங்க தூக்க முடியும்? 5 வயசுல ஒரு தாதி தூக்கிட்டு ஓடினால அவ இந்த ஸ்டேஜ்ல தூக்கி இருப்பான்னு நினைக்கிறீங்களா? இந்த ஸ்டேஜ் என்பது அவனுக்கு குடும்பம் இருக்கு, குடும்பம் இருக்கு. அவன் ரூம்குள்ளேயே அடைஞ்சிருந்திருப்பாரு. என்ன கேட்டு இப்படி ஒரு லைஃப் எதுக்கு ஆண்டவரே? ஆமே, இன்னும் உயிரோட வச்சிருக்கிறான்னா, சில சிச்சுவேஷன்ஸ்ல கர்த்தர் இன்னும் உங்களை உயிரோட வச்சிருக்கிறான்னா இந்த காரியத்துல இன்னும் நம்பிக்கை உண்டு. ஏன்னா நீ ராஜா வீட்டு பிள்ளை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். 3வது 2 சாமுவேல் 5வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்துல சொல்லப்படுகிறது. வாசியுங்கள். எவன் சாலகத்தின் வழியாக ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடனையும் முறிய அடிக்கிறானோ அவன் தலைவனாயிருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான். அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாம். 3வது ஒரு கேள்வி வரும். இன்னும் எனக்கு இதுல நம்பிக்கை உண்டாகிறது. ஓகே, நான் ராஜா வீட்டு பிள்ளை, நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். ஆனாலும் இதை தாண்டி நான் அந்த அரண்மனைக்குள் போக கூடாத ஒரு சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அப்படி இருக்கும்போது இனி என்னால, அதாவது நான் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தை என்ன வார்த்தைன்னா, நான் இழந்தது இனி திரும்ப லைஃப்ல இனி இந்த ராஜகுமாரன்கிற சூழ்நிலைக்கு என்னால போக முடியுமா? இதுதான் மேவிபோசேத் வாழ்க்கையில இருந்த பெரிய கேள்வி. எப்படியா வாழ்ந்தா போதுன்றதுனால தான் லோதேபாருக்கு போனா. இல்ல வாழவே பிடிக்கலன்னா ஒருவேளை தானே சூசைட் பண்ணியும் சரி எப்படியாவது வாழ்ந்துடலாம், இருக்கிறது போல வாழ்ந்துடலாம், இப்படிதான் லோதேபாருக்கு போறார். இனி ஒரு ராஜகுமாரங்கிற வாழ்க்கை இது மேவிபோசேத் நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. சரி இப்போ ராஜ வீட்டு பிள்ளைங்கிறது ஓகே, உயிரோடு இருக்கிறது ஓகே. ஆனா அடுத்து ஒரு கோட்டைக்குள்ள வரணும்னா ஒரு பெரிய சட்டம் போடப்பட்டிருக்கிறது. என்ன சட்டம்னா, சப்பானி எதுக்குள்ள வரக்கூடாது, இந்த எல்லைக்குள்ளே வரக்கூடாது. இப்படி ஒரு சட்டம் போடப்பட்டிருக்கும் போது இனி என் லைஃப்ல இது நடக்குங்கிறது நான் எதை வைத்து சொல்லுவேன்? ஆமே, எதை வைத்து என்னால சொல்ல முடியும்? இனி அவனுக்கு கிடைக்கப்படாத ஒரு காரியம் தான் இந்த அரண்மனைக்குள் வருவது. எல்லாம் வாய்ப்பா இருந்தாலும் இப்போ ஒரு பெரிய சட்டம் இருக்கு, அதை தாண்டி இப்போ அவன் கோட்டைக்குள்ள வரணும். என்னால எப்படி வர முடியும்? இந்த காலை நேரத்தில் ஒரு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்காய் வைராக்கியம் எழும்பின தாவீது, மேவிபோசேத்தே உனக்காய் வைராக்கியம் எழும்பின தாவீது யார் தெரியுமா? மற்றவர்களைப் போல் அல்ல, சட்டத்தையும் மாற்றி எழுத அதிகாரம் படைத்தவர். ஹல்லேலூயா. சீபாக்கு இந்த சட்டத்தை மாற்ற முடியாது, அந்த அரண்மனையில் இருக்கிற வேற யாருக்கு இந்த சட்டத்தை மாற்ற முடியாது. ஆனா ஒருத்தர் உனக்கு வைராக்கியமா எழும்பி இருக்கிறார்ல, அவர் இந்த சட்டத்தையும் மாற்ற வல்லமை உள்ளவர். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? எனக்காய் வைராக்கியமா எழும்பினவர் எந்த சூழ்நிலையும் மாற்றி அமைக்க வல்லவர் நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமே. எனக்கு இன்னும் இந்த வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை உண்டு என்பது எதை வைத்து சொல்லுவேன்? என்னில் இருக்கிற அதிகாரம் அல்ல, எனக்கு எழும்பினவருக்கு மேல் இருக்கிற அதிகாரத்தை வைத்து. ஆமே. மற்ற எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? உன்னால இதுக்குள்ள போக முடியாது, உன்னால இதுல கால் வைக்க முடியாது, உனக்கு இதை சுதந்திரிக்க முடியாது. ஏன் சொல்றாங்கன்னா அவங்களுடைய அதிகாரத்துக்கு ஒரு எல்லை இருக்கு. அவங்களுக்கு சொல்ல முடியும், மாற்ற முடியாது. ஆனா உனக்கு ஒருத்தர் வைராக்கியமா எழும்பி இருக்கிறார்ல, அவர் சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, அவர் திருத்துகிற தேவன். அவர் சட்டத்தையும் திருத்தி போடுகிறவர், அவர் காலத்தையும் சமயத்தையும் மாற்றி அமைக்கிறவர். என் பிள்ளைக்கு இதை செய்ய இந்த காலம் தானா, அந்த காலத்தை அப்படி மாற்றுவார் என் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சாயங்காலத்தில் அழுகதான், ஆனா என் பிள்ளை சிரிக்கணும்னா சாயங்காலம் தானா, அந்த அழுகையை திருத்தி என் ஆண்டவர் சிரிப்பாய் மாற்ற அந்த காலத்தை மாற்றுகிறவர் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. தாவீது அதிகாரத்தில் இருக்கிறவன். உங்களுக்கு வைராக்கியம் எழும்பினவர் யார் தெரியுமா? சாதாரணமானவர் அல்ல, அதிகாரம் படைத்தவர். அதிகாரம் படைத்தவர். அவரால் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க முடியும். என் தலைவிதியை கர்த்தர் மாற்றி எழுத முடியும். என்னை குறித்த அடையாளத்தை கர்த்தர் மாற்றி எழுத முடியும். என்னை குறித்த ஜாதகத்தை கர்த்தர் மாற்றி எழுத முடியும். ஆமென். இன்னைக்கு சிலருக்கு ஜாதகத்தை பார்த்து பயம் இல்ல. ஐயோ, என் ஜாதகத்தை கொண்டு அங்க கொடுத்துட்டாங்க. கொடுக்கட்டும், உங்க ஜாதகம் நீங்க எழுதுனதில்ல, அவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். அவர் புஸ்தகத்தில் எழுதல, அவர் உள்ளங்கையில் எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை குறித்த A to Z இங்க இருக்கிற யார் கையிலையும் அல்ல, இங்க இருக்கிற எந்த ஜாதகத்திலையும் அல்ல, என் அப்பா கையில இருக்குது. விசுவாசிக்கிற உள்ளமே கம்பீரித்து ஆர்ப்பரி. இஸ்ரவேல் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். glory. ஆமென். ஹல்லேலூயா. மேவிபோசேத் இனி ஒரு நம்பிக்கை உண்டு. எஸ், அந்த அரண்மனைக்குள்ள உன்னால வர முடியாது, நீ சப்பானி இருக்கட்டும். என்னை அழைத்தவர் எல்லாத்தையும் திருத்தி எழுதுகிறவர், எல்லாத்தையும் திருத்தி எழுதுகிறவர். இனி அவனுக்கு கிடைக்கப்படாத ஒரு அடையாளம் தான் இப்ப அவனுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது. என்ன அடையாளம் தெரியுமா? மேவிபோசேத் என்கிற அடையாளம் மாத்திரம் அல்ல. ஆமென். முடவன் என்று சொல்லிக் கொண்ட சீபாக்கு முன்பாக ராஜா மேவிபோசேத் என்று அழைக்கிறார். இந்த அடையாளம் மாத்திரமல்ல, அதே சீபாக்கு முன்பாக ஒரு வார்த்தை ராஜா சொல்லுகிறார். பாருங்கள், 11வது வசனத்தை வாசியுங்கள். சீருவின் ராஜா 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 11வது வசனம். சாரி. சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் நமது அடியானுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றார். ராஜகுமாரில் ஒருவனைப் போல மேவிபோசேத் என் பந்தியிலே ஆசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். நல்ல கைகளை தட்டி, ராஜகுமாரில் ஒருவனா, சாதாரணமான ஒருவனா அல்ல,
நீ இழந்தது திரும்ப உனக்கு வரும். நீ இழந்தது திரும்ப உனக்கு வரும். இன்னும் நம்பிக்கை இருக்குதுன்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆமென். ஹalleluya. மேவிபோசேத் ஒரு நாள் கூட இப்படி நினைச்சிருக்க மாட்டார். திரும்ப எனக்கு இந்த அடையாளம், இந்த அடையாளம் திரும்ப மேவிபோசேத் பெற்றுக் கொள்வதற்கு பல ஆண்டுகளானது. ஆனா அது அவனுக்கு நடந்தது. ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்? வருஷம் போயிட்டேன்னு கலங்காதீங்க. ஆண்டவரே, இத்தனை வருஷம் வெயிட் பண்ணேன், கிடைக்கல. ஆண்டவரே, கலங்காதீங்க. உங்கள் அடையாளத்தை திரும்ப தர ஆண்டவர் விசுவாசிக்கிற இந்த வார்த்தையை ஹalleluya, 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 ஹalleluya. ஆமென். இந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தாவீதின் மேல் மேவிபோசேத் வைத்த நம்பிக்கையினால் இந்த வாழ்க்கை கிடைக்கவில்லை. நம்பிக்கை வைக்காதவனுக்கு இந்த வாழ்க்கை கிடைக்குது. அதாவது தாவீது எனக்கு இப்படி ஒரு நாளை வச்சிருக்கிறார், எனக்குன்னு ஒரு நாள் தயவு காட்டுவார், இப்படி நம்பிக்கையோடு வாழ்ந்ததினால் அல்ல மேவிபோசேத்துக்கு இந்த வாழ்க்கை. நம்பிக்கை இல்லாதவனுக்கு இப்படி ஒரு நாள்னா நான் நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆமா, நம்பிக்கை இல்லாதவனுக்கே ஒரு நாள் இந்த வாழ்க்கைனா நான் நம்பிக்கையோட ஒருத்தரை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியம். 2 வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிங்கள். எரேமியா 31வது அதிகாரம் 17வது வசனத்தை முதலாவது வாசிங்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை சொல்லுவதற்கு முன்னாக 16வது வசனத்தில் சொல்றார், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். எத்தனை பேர் இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமா? ஆமென், ஆமென், ஆமென். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. ஹalleluya. இது என்னமாய் முடியும்? இது என்னமாய் முடியும்? என் முடிவை பத்தி எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இல்லாதவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்றால், நம்பிக்கையுடைய எனக்கு, நான் ராஜா வீட்டு பிள்ளை, என்ன கர்த்தர் இன்னும் உயிரோட வச்சிருக்கிறார். எனக்காய் வைராக்கியம் எழும்புவர். எல்லா அதிகாரத்தையும் மாற்ற வல்லவர், எந்த சூழ்நிலையை மாற்ற வல்லவர். எல்லாரும் எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்தில். எல்லாரும் எழுந்து நின்று நம்பிக்கையோட ஹalleluya. நிச்சயமாய் முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் முடிவை பற்றி ஒரு நம்பிக்கை உண்டு. மேவிபோசேத்தே இன்னும் உயிரோட வச்சிருக்கிறாரா? இன்னும் உயிரோடு அவர் பிள்ளையா வச்சிருக்கிறாரா? இந்த காரியத்தில் ஒரு நம்பிக்கை உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya. என் விஷயத்துல, என் வாழ்க்கையில இன்னும் அந்த நம்பிக்கை அழியல, இந்த காரியத்துல இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றவங்க, ஆண்டவரே, இப்படி ஒரு நிலையில நான் வாழ்றதற்கு நான் செத்துடலாமே ஆண்டவரே, என் வாழ்க்கை முடிந்திரலாமே ஆண்டவரே. இல்ல, மேவிபோசேத்தே, உன் வாழ்க்கை சீபாவினால் கட்டப்பட போற வாழ்க்கை அல்ல. உன் வாழ்க்கை உன்னை சுற்றி இருக்கிற யாராலும் கட்டப்பட போற வாழ்க்கை அல்ல. உன்னை குறித்து பேசப்பட போறது. இவன் வாழ்க்கை யாரால் கட்டப்பட்டது என்று சொல்லப்படும் தெரியுமா? ராஜாவினால் கட்டப்பட்ட வாழ்க்கை. நீ ராஜகுமாரனில் ஒருவன், நீ ராஜகுமாரத்திகளில் ஒருத்தி. லப்ரா சந்தல ரியாதரா. அவர் உன்னை இரத்தத்தால் மீட்டெடுத்தது, உன்னை பிள்ளை ஆக்கினது இப்படி விடுவதற்கல்ல. இந்த நிலையிலிருந்து உனக்கு ஒரு மாற்றம் தர இன்னும் கர்த்தர் உனக்காய் வைராக்கியமா எழும்புகிறார். இன்று உனக்காய் வைராக்கியமா எழும்புகிறார். உன் அழுகை அவர் சமூகத்தில் எட்டினது, உன் கூக்குரல் அவர் சமூகத்தில் எட்டினது. லப்ராபா சந்தல ரிபல கத ரிபன ஹந்தல ரியாதர பல கதரா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமை. நம்பிக்கை இல்லாதவனுக்கே ஒரு வாழ்க்கை உண்டாகுமானா நான் நம்பிக்கையோட காத்திருக்கிறேன். 2 கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஒரு வார்த்தை ஆண்டவரை சொல்லுங்க, நான் இன்னும் உங்களை நம்புறேன் ஆண்டவர், நான் இன்னும் உங்களை நம்புறேன் அப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? மேவிபோசேத்தே, உனக்கு சொல்ல முடியுமா? சபையை உனக்கு சொல்ல முடியுமா?
சீயோனை உனக்கு சொல்ல முடியுமா? எருசலேம் உனக்கு சொல்ல முடியுமா? இன்னும் நான் உங்களை நம்புறேன் அப்பா, இன்னும் நான் உங்களை நம்புறேன் அப்பா, இன்னும் உங்களை உண்மை மட்டுமே நம்புகிறேன். என் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவுண்டு. இனி ஆளாமல் இரு, உன் கிரியைக்கு தக்க பலன் வருகிறது. இதோ கர்த்தர் உனக்காய் வைராக்கியமாய். ஆமென். இழந்த அநேக அடையாளத்தை கர்த்தர் திரும்ப உங்களுக்கு தரப்போறார். ராஜகுமாரன் என்று இருந்த அடையாளம் இழந்த மேவிபோசேத்துக்கு திரும்ப அந்த அடையாளம் கொடுக்கப்பட்டது போல, திரும்ப கூடாரத்தில் இழந்த அடையாளங்கள், திரும்ப அந்த அடையாளங்கள் திரும்ப வருவதாக. நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி ஆமென். அப்பா, வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் மேல் நீர் எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, எஸ்ராவை போல உம்முடைய பாதத்தையே பிடித்திருக்க, உம்மை தேடுகிறதில் இன்னும் நாங்கள் வைராக்கியம் காட்ட எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுக்கு தைரியமாய் சொல்ல முடியும், இன்னும் இந்த வாழ்க்கையில, இந்த காரியத்தில், இந்த விஷயத்துல, இந்த பாதையில எனக்கு நம்பிக்கை இருக்கு. காரணம், ராஜா வீட்டு பிள்ளை நான், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை நான், அவரால் ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளை. இன்னும் கர்த்தர் என்னை உயிரோட வைத்திருக்கிறார், இன்னும் கர்த்தர் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். என்னக்காய் வைராக்கியமா எழும்பினவர், எதையும் மாற்ற வல்லமையுடையவர். அவரே அதிகாரத்தில் உட்கார்ந்திருக்கிறவர். அவரால் மாற்றக்கூடாத அதிகாரம் என்று எதுவும் இல்லை. எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுடையவர். இந்த நம்பிக்கை போதும். இன்னும் இந்த வாழ்க்கையில நம்பிக்கை உண்டு என்கிற நிச்சயத்தோட முன் செல்ல கிருபை கொடும் ஆண்டவரே. பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, நான் திரும்ப உன்னை கட்டுவேன், உன்னை வேர்பற்றி எழும்ப பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி நீர் வைராக்கியமாய் இதை செய்கிறதற்காய் நன்றி. ஒவ்வொருடைய சாட்சியா இது மாறட்டும். என் அடையாளம் திரும்ப எனக்கு வருவதற்காக நன்றி. இவன் ராஜகுமாரல் ஒருவனாக, எஸ் லார்ட், இனி என்னை அறிய போவது மேவிபோசேத் என்று அல்ல, முடவன் என்று அல்ல, ராஜா வீட்டு பிள்ளையா. இவன் ராஜா வீட்டு பிள்ளையா. இந்த அடையாளம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்டாக கர்த்தர் கிருபை செய்யும். பலப்படுத்து கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க, விட்டு கொடுக்க, உம்முடைய கிரியைகளை எங்கள் கண்கள் பார்க்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். சமாதானத்தோடு அனுப்பும்.